கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். Thank you Lord, hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான கிருபையின் நாளுக்காக, இந்த அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, நிராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முன்பாயிருந்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. வந்திருக்கிற யாவருக்காகவும் இந்த குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தாவே, அத்தனை பேரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. தடைப்பட்டவர்களின் தடைகள் நீக்கி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு அநேக புதிய குடும்பங்களை, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபங்களை கேட்டீர், உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி, கன, மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிரைஸ் காட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். பாடல பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுமா? கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடுவோம். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஆவியோடும் ஆராதிப்பேன், கருத்தோடும் ஆராதிப்பேன். ஆமென். பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவாலயத்தின் நிரப்பினுடைய செக்கனா மகிமையினால் ஆமென். கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மயப்படுத்துவோமா? Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? ஹalleluya. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ஓ glory. Hallelujah, 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 hallelujah. ஆமென்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமே. இந்த கால்வெளியிலும் கூட நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் காணவும், கர்த்தரோடு பிரைஸ் தி லார்ட் இந்த நேரத்தை செலவிடவும், ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேளை. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆராதனை வேளையிலும் கூட நம்ம எல்லாரும் உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம பாடி துதிக்கலாமா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடிய ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடிய ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இருளின் ஜாதிகள் பாடுவோம், பேரொளி காணட்டும். இருளின் ஜாதிகள் ஹல்லேலூயா பேரொளி காணட்டும். மரித மனிதரே வெளிச்சம் உதிக்கட்டும். சொல்லுவோம், மரித்த மனிதரே வெளிச்சம் உதிக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. பாடுவோம், தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன், திறப்பின் வாசலில்
நிற்கின்றே, சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றே. பாடுவோம். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அழிந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை பாடுவோம். தினமும் தினமும் நினைப்பே. எஸ், ஹல்லேலூயா. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாட போறோம். ஹல்லேலூயா. பாடும் பொழுது ஆமென் பொருத்தனை பண்ணி பாடுங்க. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்த பாரம் எங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் கூட நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்தோம். தினம் அந்த செய்தி தான் வந்துகிட்டே இருக்கு. ஆமீன். குவைத் தேசத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து, எத்தனையோ குடும்பங்களிலே ஆமீன் அழிவுகள். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி. அதில் நிறைய விசுவாசிகள் குடும்பத்தார், கேரளாவில் நிறைய விசுவாச குடும்ப தலைவர்கள் இழந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆத்ம பாரமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தெய்வமே தாருமே ஆத்ம பாரம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து பாடுவோமா? ஹல்லேலூயா. glory 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 glory. போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற நாட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. ஹல்லேலூயா. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. எக்கால சப்தம் மௌனம் எனக்கில்லை. பாடுவோம். எக்கால சப்தம் ஹல்லேலூயா. மௌனம் எனக்கில்லை. ஜாமக்காரன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தியம் பேசுவே. ஹல்லேலூயா. ஜாமக்காவலன் சத்தியம் பேசுவே.
ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆத்துமா ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise you. Hallelujah. Amen. கடைசி காலமாக இருக்கிறபடினாலே ஆமென். நம்ம எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு குறைவை நாம் காண்கின்றோம். Praise the Lord. ஆத்ம பாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபைகளிலே ஆமென். Praise the Lord. ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் ஆமென் இப்படிப்பட்ட ஒரு பாரம் இல்லாமல் இருக்க நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக ஓடுகிறோம் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சபையாய் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். இனி வருகிற காலங்களிலே ஆத்ம வாரத்தோடு நம்ம செயல்படும்படி ஒப்புக் கொடுப்போமா? கால வேளையிலும் கூட ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நல்ல சொல்லுவோமா? ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசுவாவை போல சொல்லணும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஆமென். ஆமென். கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். ஆமென். உன் பிள்ளைகள் எல்லாம் ஆமென் உன் பந்தியிலே ஆமென் பிரைஸ் தி லார்ட் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியாய் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லார் கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. Praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். Praise the Lord. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் உடைய வசனங்களை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களை பலப்படுத்தும். யாவி ஆத்ம சரீரத்தில் நாங்கள் பலனடைந்தவர்களாக இந்த வாரம் முழுவதும் ஓடுவதற்கு வேண்டிய பலத்தை பெற்றுக்கொண்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உன்னத அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். இந்த நாம மகிமைப்படும். இயேசுவின் ரத்தம் செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. Praise the Lord. அதனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம்.
ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசித்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஜெபத்தோடு நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்க வேண்டியது வேத பகுதி சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழையை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துருக்கிறீங்க ராஜா. அப்பா, நீரே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ராஜா நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதவசம் விதமாக சொல்லுகிறது ராஜா. அப்பா, திருவசனத்தை கேட்கிறவர் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்யவும் நீங்கள் கவனமாயிருங்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது ராஜா. அப்படியே நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், மக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வசனங்கள் கேட்கிறதான எல்லாரும் கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் திறந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நிதம் எங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தியானிப்புற வார்த்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் நல்லா சிரிச்ச முகத்தோட கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியா நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு என்னவா? என்னது? ஆனா பெலனே இல்லாம சொல்றீங்களே. பெலன் அப்படின்னா எப்படி சொல்லணும்? நல்லா உற்சாகமா சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு என்னவா? பெலன். இன்னும் கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பெலன். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்?
வாங்கி நம்ம கொடுக்குறோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சோதரம். அதெல்லாம் எனர்ஜி வருதோ பலன் வருதோ இல்லையோ தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்குதான்? பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பட்சத்துல கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறாங்க, பலனை கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா, ஆமென் சோதரம். வசனம் அதான் சொல்லுது பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐயோ, அப்பயும் இன்னும் நிறைய வாய் திறக்கவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். வாரம் முழுவதுமா எவ்வளவோ வேலைகள் பாருங்க. திங்கட்கிழமை காலையில ஏன் வருது அப்படின்னு நினைக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 2 நாள் லீவு முடிச்சு இந்த வாரம் பரவாயில்ல, ஒரு 3 நாள் லீவ் விட்டதுனால ஸ்கூல் ஆரம்பிச்ச பிள்ளைகள் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். திரும்ப ஒரு 3 நாள் லீவு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ மீண்டுமா அந்த வாரத்தை துவங்கி அந்த வாரம் முடியும் மட்டுமாக எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அவைகள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து எல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சோதரம். இது எல்லாவற்றையும் மறந்து ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆமென் கர்த்தர் நம்ம கடந்த நாட்கள்லாம் பாதுகாத்தாங்க இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென். நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. தேவைகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென். பலவீனங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறாங்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென் சோதரம். அப்ப எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆமென் மகிழ்ச்சியோட கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறது நமக்கு எப்படி இருக்குதான்? பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் மீண்டுமாக கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம வேதத்தின் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 அதனுடைய 1வது வசனம். ஹல்லேலூயா, ஆமென். சொன்னால ஒரு அழகான வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை வேற எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? பைபிளில் தான் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறீங்களா? இல்லை, நம்முடைய சர்ச்சில் அங்கே பின்னாடி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சோதரம். இந்த வசனம் ஆமென் சோதரம் ரொம்ப அழகாய் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஆமென். 119ஆம் சங்கீதம் வேதத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய ஒரு சங்கீதம் பாருங்க. ஒரு பெரிய பகுதி என்று சொன்னால் 119ஆம் சங்கீதம். இது பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் முழுவதுமாக நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக இடங்களில கர்த்தருடைய வசனத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லியும், இந்த வசனங்கள் இந்த வேதம் நம்மை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்ய உதவுகிறது என்று சொல்லியும் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். எல்லா சங்கீதத்தையும் படிப்போம், ஆனா இந்த சங்கீதத்தை மட்டும் என்ன பண்ணிடுவோம்? ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம், அதை தவிர்த்துடுவோம். ஏன்னா ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் எடுத்து என்ன பண்ணணும்? படிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் தவிர்த்துடுறாங்க பாருங்க. சிலவங்க அதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாளும் எடுத்து படிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் இந்த சங்கீதம் ஆமென் நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வேதத்தை பற்றியும் ஆமென் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களை குறித்தும் இந்த வேதத்தின்படி நடக்கிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் நமக்கு அழகா என்ன பண்ணியிருக்குது? போதித்து இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதுல இருக்கிறது இந்த 1ஆம் வசனத்தை தான் இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்க. மீண்டும் ஒரு வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் விதமாக போடப்பட்டிருக்கிறது, Blessed are those whose way is blameless, who walk in the law of the Lord அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். Blessed are those whose way is blameless அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் விதமாக போடப்பட்டிருக்குது பாருங்க. அதாவது blameless அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு மனிதன். ஹல்லேலூயா, ஆமென். இவங்கள்ட்ட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க. ஆனா இவங்கள்ட்ட இந்த ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றத நம்ம கேட்டிருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு காரியம் மாத்திரம் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப தங்கமான மனுஷன், தங்கமான குணம். கேட்டிருக்கோமா இல்லையா? நம்ம ஏன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நாம் பலர் என்ன பண்ணியிருப்போம்? சொல்லியிருப்போம் பாருங்க. அப்படியாக
இந்த ஒரு காரியம் மாத்திரம் இல்லாட்டினா அப்படின்னு எந்த காரியத்தையும் சொல்ல முடியாதபடி ஒரு மனிதன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தான் யாரு? பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை உத்தமர்கள் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது பாருங்க. எந்த குறையும் சொல்ல முடியாதபடிக்கு சரியாய் நடக்கக்கூடியதான குணமுடையதான ஒரு மனுஷனை உத்தமன் என்று சொல்லி வேதவசனம் குறிப்பிட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தீங்கான ஒரு காரியமோ ஒரு தவறான காரியமோ ஒரு நடக்கிற இடத்துல இருந்து ஒரு மனுஷன் விலகி போனா அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல கிண்டலா சொல்றது உண்டு இல்லையா? உத்தமரு கிளம்பிட்டாரியா அப்படின்னு சொல்லுவோம். கேட்டிருக்கோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக தவறுகளுக்கு விலகுகிறதான தீங்குக்கு விலகுகிறதான ஆமென் சரியான காரியங்கள் இல்லாத இடங்களிலிருந்து விலகி போகிறதான ஒரு மனுஷனை உத்தமன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சுதம் அப்படியாய் நடக்கிறதான ஆமென் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் மனிதர்களுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் யார் ஒருவர் குற்றம் இல்லாமல் ஆமென் அவர்கள் பேர்ல எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் எந்த ஒரு தவறும் இல்லாமல் சரியான பாதையில் நடக்கிறார்களோ அவர்களை வேத வசனம் உத்தமர்கள் என்று சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் ஆமென் வேத வசனத்தின்படி நடக்கிறது நிமித்தமாக அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாக்கியவன் என்று சொல்லுகிற பொழுது ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்குது. பிளெஸட் மேன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. அப்ப இப்படியா இருக்கிறதான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த பிளெஸட் இந்த ஆசீர்வாதத்திற்கு கீழே நம்ம பார்க்கிற பொழுது சந்தோஷம், நிறைவு மற்றும் பரிபூரணத்தை அது என்ன பண்ணுது? குறிக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா காரியங்களிலும் ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன நிறைவு. நாம் செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் அது என்ன பண்ணணும்? பரிபூரணமாய் விளங்கணும் பாருங்க. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு உண்டாகணும் பாருங்க. சில காரியங்கள் துவங்கினது போல இருக்கும், அதற்கு பிறகு என்ன செய்ய முடியாது? கடந்து செல்லவே முடியாது. ஆங்காங்க சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வீடு அஸ்திபாரத்தோட நிற்கும், இல்லை லிண்டல் லெவலில் நிற்கும், இல்லை பூசாமல் அப்படியே கட்டின வீடாகவே இருக்கும் பாருங்க. அப்படியாக அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றாங்களா? பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மனுஷர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஆமென். எல்லாவற்றிலும் ஒரு பரிபூரணம், கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். ஆமென். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என்னது? நன்மையாய் முடியக்கூடியதான காரியங்கள். இவைகளை கர்த்தர் யாருக்கு தராங்களாம்? அவருடைய வேதத்தின்படி நடக்கிறதான மனிதர்களுக்கு தருகிறாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் நம்ம எப்படி ஆமென் இப்படிப்பட்டதான குறையில்லாத மனிதர்களாக நம்ம வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லுகிறது ஆமென் அவருடைய சத்தியத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி ஆமென் வேதத்தில் சொல்லியிருக்கிற கற்பனைகள் கட்டளைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு அநேக கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனை கற்பனைகள் கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லும்போது யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய கற்பனைகள் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இப்படி எல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஆனால் நிறைய நேரங்களில் சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்றது இல்லை, இப்படிப்பட்டதான கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படி நடக்க விடாமல் நம்ம என்ன பண்ணிடுது? தவிர்த்து விடுகிறது, நம்மை தள்ளி போக செய்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதனால அநேக நேரங்களில நம் ஆசீர்வாதத்துல குறைவு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். அதான் இங்க வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. ஆமென். the man who walk in the law of the Lord அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தின்படி வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் படி நடக்கிறதான மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன் 33ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? எப்படி இருக்குது? திரும்ப படிங்கம்மா. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதா?
உத்தமமாய் இருக்கிறதா. அதான் இங்க பார்க்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோமா? உத்தம மார்க்கத்தாராய் இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நாம ஒரு குறையும் சொல்ல முடியாதபடியான மனிதர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே போடப்பட்டிருக்குது பாருங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? உத்தமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும், ஆமென், ஒரு மனுஷன் எப்படி செய்யணும், ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு ரொம்ப என்ன பண்ணுது? ரொம்ப திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமென், அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா என்று சொல்லி என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன், சங்கீதம் 1 அதனுடைய 1-2 வசனங்களை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாத்தையும் நல்ல ஒரு தெரிந்த ஒரு மனப்பாடம் பண்ணப்பட்டதான ஒரு சங்கீதம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வசனம் மனசுல இருக்குது, ஆனா வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். தியானமாயிருக்கிற மனுஷன் நம்ம சொன்ன என்ன பண்ணிடக்கூடாது? வசனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மரத்தை கீழே போய் உட்கார்ந்து என்ன பண்ணிடக்கூடாது? அதை யோசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். அது உலகத்து ஜனங்கள் அவர்களுடைய பார்வையில வைத்திருக்கிறதான தியானம். ஹல்லேலூயா. ஆமென். வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதான தியானம் என்று என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆமென், அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறது தான் என்னது? தியானம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடக்கிறது தான் ஆமென் தியானம். ஆமென். அத மேல் வசனத்தை சொல்லுது பாருங்க, வேதத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனைகள்ல நம்ம நடக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள், ஆமென், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நமக்கு போதிக்கிறதான, ஆமென், இந்த காரியங்கள்ல என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய காதுகளில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? பிரியமாய் இருக்கணுமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேசத்தில் அநேக சட்ட திட்டங்கள் உண்டு. அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன உண்டு? தண்டனைகள், இல்ல அபராதம் ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த சட்டங்களை நம்ம நேசிக்கலனாலும் நம்ம என்ன பண்றோம்? அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த ஒரு சில ஆண்டுகள் இந்த கொரோனா காலங்களில் பார்த்து சொன்னா கம்பல்சரி எல்லாம் மாஸ்க் போடணும், யாரும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, இந்த நேரத்தில் தான் போகணும், இந்த டிஸ்டன்ஸில் தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தோம். ரொம்ப கேட்கறதுக்கு நமக்கு பிடிக்கல தான். அந்த சட்டங்கள்லாம் நம்ம யாரும் என்ன பண்ணலை? நேசிக்கலை, அந்த சட்டங்களை விரும்பலை. ஆனாலும் அரசாங்கத்திலேருந்து ஒரு சட்டம் நமக்கு பிறப்பிக்கப்பட்ட பொழுது அவைகளை கடைப்பிடிக்க நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப கவனமாக இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த தண்டனைகள் என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். அதற்கான இழப்புகள் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிறதான காரியங்கள் நம்ம என்ன பண்ணல? பார்க்கல பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாக நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து பாவிகள் வழியில் நின்று பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கான தண்டனைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா வேதத்தின்படி நம்ம என்ன பண்ணுவோம்? சரியாய் நடக்கிறவர்கள் நம்ம காணப்பட்டிருப்போம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோமா? உத்தமர்களாய் நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் 63ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். படுக்கையில் நாம் நினைக்கும் பொழுது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் அப்படியே நம்ம கவனிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம நல்ல யோசித்ததை தியானித்து நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளலாம் பாருங்க. அநேகருக்கு அடுத்தவங்களை கால வரணுங்கிற எண்ணெல்லாம் எப்பதான் தோன்றுது? நைட்டு தான் தோணுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு யாருக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு எந்த காரியத்துக்கு இந்த இப்படி நமக்கு பண்ணவங்களுக்கு என்ன தீங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதான ஜனங்கள்
அநேகர் உண்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சோதரம். இதெல்லாம் வேதத்திற்கு புறம்பான காரியம் பாருங்க. அதான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், ஆமென், நான் உம்மை நினைக்கும் பொழுது ராசாமங்களிலும் வேதத்தின்படி நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி தீய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து நான் எடுத்து போடுகிறேன். வேண்டாத காரியங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில இருந்து நான் நீக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் அந்த முதலாவது சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 63ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென், ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டா, ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. ஆமென், யார் ஒருவர் ஆமென் கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா, ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில மிகுதியான மகிழ்ச்சி வருகிறது. அவர்கள் செய்கிறதான காரியங்களில பரிபூரணம் உண்டாகிறது. அவருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறதில் எப்படி இருக்கிறாங்களா, உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த முதலாம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம பார்க்கிற பொழுது 3ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுமா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதினதி நேரங்களில் நடக்க வேண்டியதான காரியங்கள் என்ன பண்ணுகிறது இல்ல, நடக்கிறது இல்ல பாருங்க. அவர்கள் கைகளின் பிரயாசங்களில ஆசீர்வாதங்கள் இல்ல, கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் தோல்விகள். ஆமென், அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில லாஸ்ட்ல போயிட்டு இருக்கிறத நம்ம நாட்கள் என்ன பண்ண முடிகிறது, பார்க்க முடிகிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சோதரம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வேதத்தின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தார் எப்படி இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அதினதின் நேரங்களில அதினதின் காலங்களில அதினதின் கனியை தந்து ஆமென் இலையுதிராது இருக்கிறதான ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறதுல எப்படி இருக்கிறாங்க, உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சுத்தம் வேதவசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமென், அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஆமென். சுத்தம் நாம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் எப்படி இருக்கிறேன், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் செய்யற காரியங்கள்லாம் ரொம்ப சரியா இருக்குது. ஏன்னு சொன்னா என்ன பண்றது இல்ல, போய் பேசுறது இல்ல, யாரையும் கொல்லல, யாரையும் நான் ஏமாத்தல, மதுபானம் குடிக்கல, புகை பிடிக்கல, போதை பழக்கங்களுக்கு நான் என்ன இல்லை, அடிமையா இல்லை. மற்றும் நம்ம நினைக்கிறோம் விக்கிரகங்களை நம்ம வணங்குகிறது இல்லை. இப்படி உலக பிரகாரமான காரியங்கள்லாம் ஒன்றும் என்ன இல்லை, என்னுடைய வாழ்க்கையில இல்லை. அதனால நான் எப்படி இருக்கிறேன், உத்தமனா இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆமென். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். வாசிங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கிறோம், நான் இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இல்லை, நான் ரொம்ப சரியா தான் இருக்கிறேன், நான் எப்படி தான் இருக்கிறேன், உத்தமமாய் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது. திரும்ப படிங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லணுங்க, ஆமென், என்னுடைய பிள்ளை ஆமென் ஆலயத்துக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுகிறாங்க, ஆமென் வேதத்தின்படி நடக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, உத்தமனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். நாம் அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் செய்கிறதான காரியங்கள் ரொம்ப உத்தமமா இருக்கிறது, நான் ரொம்ப உத்தமமான வழியில நான் நடக்கிறேன், நான் சரியான பாதையில நடக்கிறேன், ஆமென், நான் இருக்கிறதான வழிகள் சரியா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாங்க, நான் என்ன பண்ணணும், உன்னைய உத்தமன் என்று சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் அந்த உத்தமன் அப்படிங்கிறதான காரியங்களுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க. 15ஆம் சங்கீதம் 2லிருந்து 5 வசனங்களை வாசிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். ஹல்லேலூயா, ஆமென் சோதரம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகத்தில் சொல்லப்படுகிறதான காரியங்கள், மதுபானமோ உலக காரியங்களோ, பொய் சொல்லுகிறதோ, கொலை செய்கிறதோ, விபச்சாரங்களோ, வேசித்தனங்களோ, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம்.
இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி இல்லையா, உத்தமமாய் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. படிக்கலாம். நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல புரணி பேசுறதை கேட்கறதும் ஜனங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப பிரியமா இருக்குது பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எப்படி இல்லையா, உத்தமர்களாய் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. ஆகாதவன் படிக்குமா, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை காரியங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல், தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாமல் இருக்கிறவர்கள், தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவர்கள், குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்குகிறவர்கள், இவைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா, கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்க, உத்தமர்களாய் இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. உபாகமம் 18 அதனுடைய 9 13 வசனம் வரைக்கும். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை காரியங்கள் இங்கே போடப்பட்டிருக்குது பாருங்க. இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் உலக ஜனங்களை போல ஆமென் இந்த காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில வைத்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 10ஆம் வசனம் திரும்ப படிக்கிறேன், கேளுங்க. குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அநேகருடைய வாழ்க்கையில இப்படி உலக பிரகாரமான ஜனங்கள் செய்கிறது போல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இவைகள் எல்லாம் எப்படி இருக்குதான், கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக அருவருப்பா இருக்குது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக ஆமென் இதெல்லாம் வெறுக்கத்தக்கதான, அருவருக்கத்தக்கதான காரியங்களாக இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்குது, காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் எப்படி இருக்கணுமா, உத்தமமாய் இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைந்திருக்கிறது. காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான உலக பிரகாரமான காரியங்கள் ஆமென் நாம் அறியாமலே இப்படிப்பட்டதான அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா விதமாக சொல்லுகிறார் பாருங்க, படிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகாய் சொல்றார் பாருங்க. நான் உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன், உத்தமனா இருந்தேன். நான் உமக்கு முன்பதாக நான் எல்லா காரியத்தையும் எப்படி இருந்தேன், சரியாய் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல
விண்ணப்பம் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நம்மில் எத்தனை பேர் அப்படி கர்த்தருக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி உத்தமனாய் இருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த நாளிலும் நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். இந்த எசேக்கியா சொல்லுகிறார், ஆமென், நாமக்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேன், உத்தமமாய் இருந்தேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்னை இந்த காரியத்திலிருந்து நீங்களாக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு எல்லாம் தெரிந்ததான ஒரு பகுதி தான் பாருங்க. ஆமென். இந்த 20ஆம் அதிகாரத்தில் முதலிருந்து நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, எசேக்கியா வியாதிப்பட்டு மரிக்கும்படியாக அங்க சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவர்கிட்ட சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்களை என்ன பண்ணுங்க, சீர்படுத்தி வைங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்க. இந்த ராஜ்யத்திற்கான காரியங்கள், இந்த ராஜ்யத்தை செய்ய வேண்டியதான காரியங்கள், உங்களுக்கு பிறகாக என்ன நடக்க வேண்டுமோ, யார் இந்த ராஜ்யத்தை பார்த்து கொள்ள வேண்டுமோ, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்து வைங்க, நீங்க மரிக்க போறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது எசேக்கியா இந்த விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுவர்புறமாக திரும்பி, கர்த்தாவே, நான் எப்படி இருந்தேன் உமக்கு முன்பதாக, உத்தமனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமென், கர்த்தருக்கு முன்பதாக இப்படி என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல பாருங்க. நான் உத்தமமாய் இருந்தேன், நான் சரியா இருக்கிறேன், வேதத்தின்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் அப்படியாக கேட்ட பொழுது அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு, ஆமென், அவருடைய ஆயுஸ் என்ன பண்ணாங்க, 15 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, கூட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு அப்படியான காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது, ஆமென், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய மாட்டாரா என்ன? ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு செய்கிறதுல அதிக நிச்சயமுள்ள தேவனாய் இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஜீவனை, ஆமென், வியாதியை நீக்கி ஒரு ஜீவனை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்க அவரால் முடியும் அப்படின்னு சொன்னா, ஆமென், இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது, ஆமென், கர்த்தரால நமக்கு சின்ன சின்ன காரியங்கள், ஒரு சின்ன கடன் பாரங்களாக இருக்கலாம், ஆமென், ஒரு சின்ன ஒரு வேலையின் காரியங்களாக இருக்கலாம், ஆமென், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடக்க வேண்டிய ஒரு காரியங்களாக இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் நடக்கக்கூடியதான காரியங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் நம்முடைய தேவனால மாற்ற முடியுமா, முடியாதா? ஹல்லேலூயா. ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். அவர் ஏன் இப்படி உத்தமனா இருந்தார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்க பொழுது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தாரா, செம்மையானதை செய்தார். அவர் மேடைகளை அகற்றி, படிங்கம்மா. அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, நல்லா கவனிக்கணும் பாருங்க, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் வந்த உடனே விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், தகர்த்து போட்டாராம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் பார்க்கும் பொழுது, ஆமென், தேவையில்லாத விக்கிரகங்களுடைய படங்களும், ஆமென், அந்நிய தேவர்களுடைய படங்களும், ஆமென், நம்முடைய மூதாதையர்களுடைய படங்களையும் வைத்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வணங்கி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த வீட்டினுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை ஒரு தகடை மாட்டி அவங்க வீட்டு வாசலில் வச்சுருந்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வேற துன்மார்க்கமான பாவமான நஷ்டமான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாதான், வீட்டுக்குள்ளே வராது. அந்த படத்தை பார்த்துட்டு அது அப்படியே ஓடிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க பாருங்க. இப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அந்த வீட்டுக்கு நான் போய் பார்த்த பொழுது அந்த வீட்டிலேயே அவங்க இல்லை. அவங்க வீட்டோட அவங்க காலி பண்ணி ஒரு ஒட்டு வீட்டில் இருந்தவங்க ஒரு ஓட்டு வீட்டில் இப்போ குடியிருந்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது அந்த காரியங்களை அனுப்புதோ இல்லையோ, நம்முடைய தேவன் வந்து பார்க்கும்பொழுது இந்த வீட்டில் அவர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிடுவார், வீட்டுக்குள்ளே வராமல்
கடந்து போய்விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அநேகருடைய வீடுகளில் இன்னும் என்ன இருக்குது? விக்கிரகமான காரியங்கள் எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒளிந்து கொண்டுதான் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேதவசனம் தான். ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லதான். ஆண்டவர் இடத்துல என்ன கிடையாது? காம்ப்ரமைஸே கிடையவே கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டில் இருக்குமானால் அதை தயவு செய்து நம்ம என்ன பண்ணிடணும்? எடுத்து போடுகள். நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும் பாருங்க. அதான் இங்க பார்க்கிறோம் பாருங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. அதுதான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். சுதன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க பாருங்க. ஆமென். சங்கீதம் 84 அதனுடைய கடைசி பகுதியில் 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுது பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்றது இல்லையா? நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். நம் கர்த்தருக்கு முன்பதாக நம் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் ஆமென் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறதுல அவர் எப்படி இருக்கிறாங்க? உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சாங்க இல்லையா? ஆமென். அவர் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தது நிமித்தமாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தாங்க. ஆமென். அவருடைய ராஜ்யபாரத்தை ஆமென் சோதரம் அவருடைய ஜீவனை கொடுத்து ராஜ்யபாரத்தை மீண்டும் அதை சரியாய் நடத்தும்படியாக கர்த்தர் அவருக்கு உதவி செய்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் கர்த்தர் அப்படியாய் நாம் நடக்கும் பட்சத்தில் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் எப்படி இருக்கிறாங்க? உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் யோபுவை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். யோபுவை போல ஒரு உத்தமமான மனிதர் எங்க இல்ல? பூமியில யாருமே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். யோபு உத்தமம் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமான ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார் பாருங்க. ஆமென். அவருடைய வாழ்க்கையில வந்ததான பிரச்சனைகள்லாம் ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொன்னா ஆமென் நம்ம ஆண்டவர் வேண்டாம், கிறிஸ்தவமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? ஓடியே போயிருப்போம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்ற மனைவி சொல்லுகிறாங்க, ஆமென், இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நீ எப்படி இருப்பியா? உறுதியா இருப்பியா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் உன்னோட உத்தமத்தை நீங்க உறுதியா பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியான ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை ஆமென் அந்த மனுஷன் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. அவனோட வாயினால கூட ஆமென் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை அவர் பேசல பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னு சொன்னா அவருடைய இருதயத்துல தேவனை குறித்ததான ஒரு தவறான எண்ணமும் என்ன பண்ணல? வரல. அப்படி இருதயத்துல இருந்து சொன்னா என்ன பண்ணிருக்கும்? வாயில வந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தில் ஒரு சுத்த இருதயம் உள்ள ஒரு மனுஷனாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சுதன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தாராய் நாம் இருக்கும் பட்சத்துல கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு போதகர் பிரயாணமாய் ஒரு பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு இடத்துக்கு கடந்து சென்று கொண்டிருந்தாங்க. ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. மீண்டும் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. ஆமென். அப்படியே அவர் கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பேருந்து நடத்துனர் அவர்கிட்ட டிக்கெட்டு வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, மீத தொகையை கொஞ்சம் கூடுதல் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அவர் அந்த போதர் கையில் அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டு அவர் இறங்கும்படியான இடம் வந்து விட்டது. அவர் பிரயாணமாய் போயிட்டு இருக்கிறாங்க. இறங்க வேண்டியதான இடம் வந்ததும் அவங்க என்ன பண்ணாங்க? கையில் இருந்ததான அந்த தொகையை எடுத்து, ஐயா டிக்கெட்டுடைய விலை இவ்வளவு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எனக்கு கூடுதலான பணம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நடத்துனர் இடத்துல மீத தொகையை அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்த பொழுது அந்த நடத்துனர் சொன்னார், ஐயா நீங்கள் இன்னைக்கு எந்த ஆலயத்துக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக போகிறீங்களோ அந்த ஆலயத்தினுடைய விசுவாசி தான் நான். நீங்கள் உங்களுடைய உத்தமத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோதிக்கும்படியாக நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் கூடுதல் தொகை உங்கள் கையில் கொடுத்தேன். நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க? ரொம்ப சரியாய் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னாராம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இப்படியாய் தான் உலகத்தில் நமக்கு என்ன வரும்? அநேக சோதனைகள் வரும் பாருங்க. யாக்கோபில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எடுத்து வாசிங்களேன். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை
தருகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தின் காரியங்கள் இப்படியாய் தான் நமக்கு என்ன பண்ணும், சோதனையாய் அநேக நேரங்களில் நம்முடைய கண்ணுக்கு முன்பதாக வரும் பாருங்க. ஆமென். அவைகளை நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ள வேண்டியது நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் வருகிறதான காரியங்களை நம்ம ரொம்ப என்ன பண்ணிடுறோம், கேஷுவலா, ரொம்ப லேசா, இதுதானே, இதுல என்ன பெருசா நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைத்துடுறோம் பாருங்க. ஆமென். அன்னைக்கு அந்த போதகர் அந்த மீதத்தொகையை எடுத்துட்டு இறங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஆமென், அந்த நடத்துனர் என்ன பண்ணியிருப்பாரு, போதகரே இப்படி இருக்கிறாரு, நான் எப்படி இருந்தா என்னன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, அவர் பின்வாங்கி போயிருப்பார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாம் நம்முடைய உத்தமத்துல நம்ம உறுதியா இருக்கணும் பாருங்க. ஆமென். நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆமென், நம்மை பார்க்கிறதான மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆமென், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய காரியங்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்க, சரியா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆமென், அவர்கள் நம்மை பார்த்து ஆண்டவரை அறிந்து கொள்கிறதற்கு அது எப்படி இருக்கிறது, ஒரு வாய்ப்பாய் அமைகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த நாட்களில் செய்திகள் எல்லாம் கேட்கிற பொழுது அநேக கிறிஸ்தவ பெயர்கள் தான் என்ன பண்ணுது, செய்திகள்ல வருது. கொலை செஞ்சவன் பேரு கிறிஸ்தவன் பேரா இருக்கு, திருடுறவன் பேரு கிறிஸ்தவ பேரா இருக்குது. இப்படியாக ஆண்டவருடைய நாமம் ஆமென் தேசத்துல தூஷிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆனால் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென், கர்த்தருடைய வேதத்தின் படி நடந்து ஆமென், நம்ம எப்படி இருக்கணுமா, உத்தமமா இருந்து கர்த்தர் இடத்துல இருந்து என்ன பண்ணணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நம்ம என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்குது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். சுதரம். ஒருவேளை ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்கள் நடக்கல, அதிசயங்கள் நடக்கல, நன்மைகள் நடக்கல, நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நடக்கல, நாம் விரும்புகிறதான காரியங்களும் நடக்கல அப்படின்னு சொன்னா ஆமென், நம்முடைய உத்தமத்துல என்ன இருக்குது, ஒரு குறைவு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 17:1-2-3 வசனங்களை வாசிங்கம்மா. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆபிரகாமை குறித்து நம்ம பெருசா சொல்றோம், அவர் 25 ஆண்டுகள் காத்துட்டு இருந்தார், 25 ஆண்டுகள் காத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுகிறோம் பாருங்க. ஆமென். சுதரமானால் இங்க நம்ம பார்க்கிறோம் ஆமென், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ எப்படி இரு, உத்தமனாயிரு. அந்த 25 ஆண்டுகள் ஏன் அவ்வளவு நாட்கள் ஆனது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறதுல ஒரு நாளும் நம்ம யோசிக்கிறதே இல்லை பாருங்க. ஆமென். நம்ம 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னாலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்லுகிறாங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. ஆமென். வீட்டை விட்டு உன்னுடைய இனத்தை, உன்னுடைய சொந்தக்காரங்கள், உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுரு, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் நம்ம அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் 5ஆம் வசனத்தில், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தான் சம்பாதித்திருந்த எல்லாவற்றையும் எடுத்துட்டு புறப்பட்டு வந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. அதே அதிகாரத்தில் அடுத்த 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், லோத் ஆபிரகாமை விட்டு புறப்பட்ட பொழுது கர்த்தர் திரும்ப என்ன பண்றாங்க, ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 14ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய 1, 2, 3, 4 வசனங்கள் நம்ம படிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிற அந்த காரியங்கள் நடந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். ஹல்லேலூயா. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். மீண்டுமாக அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாங்க, நான் உன்னைய பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி. 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற பொழுது ஆகாரை ஆமென் அவருக்கு மனைவியாக கொடுக்கிறாங்க. ஆபிரகாமுடைய எண்ணத்தில் இருந்ததெல்லாம் என்ன, கர்த்தர் என்னுடைய வீட்டிலிருந்து வருகிற பிள்ளைகள் எல்லாமே எனக்கு என்னத்தான்,
சந்ததி தான். ஹல்லேலூயா. என்னுடைய அண்ணன் பிள்ளை எனக்கு பிள்ளை, என் வீட்டில் வேலை செய்கிறவன் எனக்கு வேலை செய்கிறவன் என்னுடைய பிள்ளை. ஆமென். ஆகாருக்கு பிறந்த என்னுடைய மகன் என்னுடைய சந்ததி. இப்படியாக அவர் நினைத்து கொண்டிருந்தது நிமித்தமாக தான் அவருக்கு என்ன ஆனிச்சு? 25 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிதான் அநேக காரியங்கள் என்ன பண்ணிடுறோம்? காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். இதுதானே, இவ்வளவு தானே, இந்த காரியம் தானே, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம் பாருங்க. அதில் பிரதானமாக நம்ம பண்ணுகிற காம்ப்ரமைஸ் என்னன்னு சொன்னால், ஜபங்களுக்கு வராமல் அன்னைக்கு எதனா ஒரு கல்யாணமோ, ஒரு வியாதியோ, ஒரு பலவீனமோ, இல்லை ஒரு பள்ளிக்கூடமோ, ஒரு டியூஷனோ, ஸ்பெஷல் கிளாஸோ, இல்லை ஆஃபீஸுக்கு வர சொல்லிட்டாங்கனால என்ன பண்ணிடுறோம்? ஜபத்தை விட்டுட்டு ஓடி விடுகிறோம் பாருங்க. பிசாசு அப்படிதான் தந்திரமாக கொண்டு வருவான். இன்னைக்கு கேட்க வேண்டியதான வசனம், இன்னைக்கு அந்த வசனம் கேட்டு நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? அன்னைக்கு தான் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து வெளியில கொண்டு போவான். ஹல்லேலூயா. அவன் இப்படியா நம்ம என்ன பண்ணுகிறோம்? அநேக காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவன் நமக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தள்ளி கொண்டே போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. அழகாய் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவன் நாம் பாக்கியவான்காய் விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப குறைவுள்ளவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் சொல்றோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுல நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் பாருங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை பார்த்து அவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறத விட்டுட்டு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வராம இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து நம்ம இடத்துல இருக்கிறதான குறைகளை நம்ம நீக்கும் பட்சத்துல கர்த்தர் நம்ம எப்படி இருக்க என்ன பண்ண போறாங்க? ஆசீர்வதிக்க போகிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்றோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்றோம். எல்லாம் அவங்களுடைய இருதயத்தில் கைய வைங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நான் இனிமே என்ன பண்ணுவேன்? நடப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நான் உத்தமமாய் நடந்து கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி நீங்க என்ன பண்ண முடியும்? இருதயத்தை திறந்து நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுடைய காரியங்கள் போல ஆமென் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நன்மைகள் நடக்காமலே இருந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால், ஆமென், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமென் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் செய்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியுள்ளவர்களாய் நாம் காணப்படணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆபிரகாமுடைய காரியங்கள் வீட்டில் போய் நல்லா வாசிச்சு பாருங்க. பொறுமை அதிகாரமாக வசனமாக நீங்க வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதில் இருக்கிறதான வசனங்கள் மூலமாக ஆமென் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் எப்படி இருக்கிறாங்க? உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடைசி ஒரே ஒரு முறை வாசிங்க 119 முதலாம் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாம நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ, ஆமென், அவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து போடணும் பாருங்க. ஆமென். எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொல்லி, ஆமென், உங்களுக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி, ஆமென், நம்முடைய நினைவுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனைகள் எதுல குறைவு உண்டு இருந்துச்சுன்னு சொன்னாலும் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? எடுத்து போடணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் இருந்து ஆமென் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வேதத்தின்படி நம்ம நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலிருந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி எங்கள் கிருபை செய்திருக்கிறீங்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தாரே அப்பா, நீங்க ஆசீர்வதிக்கிறதான தேவன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடக்கக்கூடாத காரியங்கள் இவைகளாவது இருக்கும் என்று சொன்னால் அவைகள் எல்லாவற்றும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீக்கி நாங்கள் உங்களுடைய பார்வையில் உத்தமமாய் நடந்து அப்பா, நீர் எங்களை பார்த்து உத்தமர்கள் என்று சொல்ல அப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே அப்பா, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெறுகிறதற்கு தடையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அப்பா நீங்க தான் நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீ நம்முடைய இருதயத்திலும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே, வர முடியாமல் தடைகளோடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நீ நம்ம தடைகளை எல்லாம் மாற்றி வருகிற நாட்கள்ல உடைய சமூகத்துல கொண்டு வந்து உடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மைகளினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே, உங்களை தாழ்த்தி கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.
Praise the Lord. Hallelujah. யோபு உத்தமனும், சொல்லுங்க, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். மீண்டும் சொல்லுவோமா? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். அவன் தன் உத்தமத்திலே உறுதியாயிருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஊத் தேசத்துல யோபு தான் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. இதற்கு காரணம் அவன் உத்தமத்தில் அவன் உறுதியாயிருந்தான். அப்படிப்பட்ட மிகுதியான ஆசீர்வாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் வேதத்தின்படி நடக்கணும். ஆமென். வேதத்தின்மேல் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். Glory Lord. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமென். பரிசுத்த வேதாகமும் நம்ம கைகளில் இருக்கிறது. அதை எடுத்து தியானிப்போம். ஆமென். சத்தியங்களை அறிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொன்ன வார்த்தையின்படியே ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பல்லவியை நம்ம பாடலாமா? ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். வேதத்தின்படி நடக்கும்படி ஒப்பு கொடுத்துருக்கிறோம், நடக்க போறோம். உத்தமத்தில் உறுதியா இருக்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. பல்லவியை பாடும் பொழுது ஆமென் பொருத்தனை செய்து காணிக்கை செலுத்துவோமா? வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. பாடுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா. அல்லேலூயா. இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா. Praise the Lord. Hallelujah. Jesus. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நாம் ஜெபிக்கலாம். கடைசி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் எடுப்பார்கள். காணிக்கைக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.
ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நெஞ்சோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவிக்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான பெரிய பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியினால் ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் கர்த்தாவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், ஆசீர்வாதமான ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தபடியாலே ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே நடந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீங்களே, நன்றி ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் நாமம் மகிமைப்பட்டபடினாலும் உங்கள் நாமம் உயர்த்தப்பட்டபடினாலும் கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாடல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. பாடல்களின் மூலமாய் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் நீங்கள் எங்கள் கையிலையும் கொடுத்திருக்கிறதான இந்த வேதத்தின் வார்த்தைகளையும் வேதத்தின் மகத்துவங்களையும் இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் வேலைகள் நடுவிலும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வேதத்திற்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை ஆண்டவரே நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் உத்தமர்களாய் விளங்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் உத்தமனாய் விளங்குகிறவனுக்கு உத்தமனாய் இருப்பேன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே ராஜா. அனப்படினாலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவுடைய உத்தமம் விளங்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தாங்க. வேத வார்த்தைகளின் வசனங்களின்படி நடந்து எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உத்தமர்களாய் விளங்கக்கூடிய கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய கிருபையை பலனை கொடுங்கப்பா. வேத வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் அதன்படியா ஜீவிக்கக்கூடிய உன்னத பலனை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அளவில்லாமல் ஆசீர்வதித்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகளை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களோடும் இரட்டத்தனையான நன்மைகளோடும் நிறைவோடும் திருப்தியோடும் கடந்து செல்லத்தக்கதாய் ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. வர தடைப்பட்டிருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலையை நிமித்த வர முடியாமல் ஆராதிக்க முடியாதபடி தடைபட்டிருக்கிறார்களோ தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் கொண்டு வாங்க ஐயா. குடும்பமாக உங்கள் சமத்துக்கு வரட்டும். ஆராதனையில் என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்று உங்கள் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காலை ஆராதனை மகிமையின் பிரசனம் விளங்கினது போல மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரின் திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. சகல விதமான துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆமென் கர்த்தரை ஸ்தோத்தரி ஹல்லேலூயா என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you and God be with you.